நம்ம வீடியோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்த டைப் என்னென்னா, ஸோ நான் மொத்தமாக என்னென்ன இருக்குது பார்க்குறேன். எஸ் பைட்டுன்னு ஒன்று இருக்குது. கேஸ் இங்கே ஒரு விஷயம் இருக்கா. இப்போது இது வந்து இது என்னென்னா சைன்டு இன்டெஜர்னு சொல்லுவாங்க. எஸ் பைட்டு கீ, அதாவது வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது முக்கியமான விஷயம் என்னென்னா அது ஒரு கீ வேர்டாக இருக்கக்கூடாது. ஓகே கைஸ், அது ஒரு கீவேர்டாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேரக்டரில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகக்கூடாது, எரர் த்ரோ பண்ணும். அது ஒரு அண்டர்ஸ்கோராக நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இதெல்லாம் வேரியபிளே உங்களுக்கு சொல்லியிருக்கணும், சாரி கைஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது என்ன ஒரு விஷயம்னா இதுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குது. என்னென்னா -128 இருந்து to 128 இது வரைக்கும் தான் இதோடைய ரேஞ்ச் இருக்கும். இப்போ பாருங்களேன், ஏ ஈக்குவல் டு நான் 128ன்னு கொடுத்தேன்னா எரர் வரும் கேஸ். இது சாரி 127 வரைக்கும் தான். ஸோ இங்கே பாருங்கள் 127 நான் கொடுத்தேன்னா எரர் வரலை. பாருங்கள் இந்த இடத்துல ரெட்டு வரலை. இப்போது அதுவே 128ன்னு கொடுக்குறேன், இந்த இடத்துல உங்களுக்கு எரர் வருது. பிகாஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ 128 cannot convert to be s byte. ஏன்னா இதோடைய ரேஞ்சே -128. இப்போ பாருங்களேன், -128 அப்படின்னு கொடுத்தனா அது என்ன பண்ணலை, எரரை த்ரோ பண்ணலை. இதுவே -9 கொடுத்தனா எரர் த்ரோ பண்ணும் காய்ஸ். ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியல இந்த ஹைரார்க்கிக்கல் என்னென்னா -1 0 1 2 3. ஸோ இதுதான் இங்கே போக போக இதை விட கம்மியான நம்பர். -2 அப்படின்றது -1 விட சின்ன நம்பர். ஸோ உங்களுக்கு இது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நம்பர் சீரியஸில் ஹோல் நம்பர்ஸ் இதை பார்த்துருப்பீங்க. ஸோ -29 அப்படின்னா -28 விட -29 வந்து சின்னது. ஸோ அது என்னாலலாம் கன்வெர்ட் பண்ண முடியாது. என்னுடைய ரேஞ்ச் என்னென்னா -128 இருக்கலாம். இவ்வளோதாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இது ஆக்சுவலாக எவ்வளோ மெமரி எடுக்குன்னா 1 பைட் எடுக்கும். ஸோ 1 பைட் எடுக்கும். ஸோ இதோடைய அளவு என்ன, இதுக்கு முன்னாடி இன்டிஜரை பார்த்தோம்ல, 256 இன்டிஜரை நம்ம ஸ்டோர் பண்ணோன்னா 1 கேபிக்கான ஸ்பேஸை அது ரேமில் அலோகேட் பண்ணிக்கும். ஸோ இது அவ்வளோதான். 1024 எஸ் பைட் நம்ம டிக்ளேர் பண்ணணும்னா 1 கேபிக்கான அளவு மெமரியில் அதுக்கு நம்ம என்ன பண்ணிடணும், ஒதுக்கி வச்சிடணும். ஸோ இது எஸ் பைட். ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா பைட். பைட் பி ஈக்குவல் டு இதுக்கான ரேஞ்ச் என்னென்னா -1 கொடுத்தா எரர் வரும். இதுக்கு நான் உங்களுக்கு 1ன்னு கொடுக்குறேன். ஸோ இதுக்கான ரேஞ்ச் என்னென்னா 0 to 255. ஆக்சுவலாக இது மெமரி எவ்வளோன்னா சேம் 1 பைட். ஓகே கேஸ், இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைப்புக்குமே நீங்களாகவே அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது பி ஈக்குவல் டு நான் என்ன பண்ணுறேன், -1ன்னு கொடுத்தா அது எடுக்காது எரர், பட் 0 அது எடுத்துக்கும், நோ எரர். இந்த இடத்துல செமிகோலன் கொடுக்குறேன். இப்போது 256 கொடுக்குறேன், எரர் வரல 55க்கு. ஸோ 1 இன்க்ரீஸ் பண்ணாலும் அது எரர் வரும். ஏன்னா என்னுடைய ரேஞ்ச் இவ்வளோ தான், நான் இதை தாண்டி வர முடியாது. என்னென்னா இது நம்ம பஸ்ஸில் டிக்கெட் எடுக்கிறோம்ல, ஒரு டெஸ்டினேஷன்லேருந்து ஒரு சோர்ஸுக்கு போகிறோம், அதை தாண்டி போனால் என்ன பண்ணுவாங்க, டிரைவருக்கே தள்ளி விட்டுருவாங்க, அதாவது இறக்கி விட்டுருவாங்க கண்டக்டர். இப்போ நீ போன ஸ்டேஷன் இருக்காங்கன்னா நீ டிக்கெட் எடுத்த, இதுக்கப்புறம் உன்னுடைய ரேஞ்சு ஆக்சஸ் கிடையாது, நீ என்ன பண்ணு கீழே இறங்கிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிக்கெட்டுக்கான வேல்யூ இல்லை. இதை நிறைய விஷயத்த கூட கம்பேர் பண்ணலாம். ஸோ கைஸ், இது டைம் இல்லாதனா நான் இதோடு முடிச்சுக்கிறேன். என்னென்னா ஸோ
இந்த டைப்புக்கு இருக்குல்ல, இப்போது 255 இதுக்கான ரேஞ்ச். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஷார்ட் அப்படின்னு ஒரு டைப் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா எஸ் ஈக்குவல் டு சீனை அசைன் பண்ணிக்கலாம். சி ஈக்குவல் டு 25 கொடுக்குறேன். இதுக்கான ரேஞ்ச் என்னென்னா ஆக்சுவலாக -32,660 768 டு அதே சேம் 767. ஸோ அதை விட ஒரு வேல்யூ கம்மியாக வரும், மைனஸ் ப்ளஸ் வரும். ஸோ கைஸ் இது அவ்வளோதான். இது எவ்வளோ ஸ்பேஸ் எடுக்குன்னா 2 bytes எடுக்கும். ஆக்சுவலாக இட்ஸ் டேக் 2 byte. ஓகே கைஸ், இது 2 byte எடுக்கும். இதெல்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். பட் ரொம்பவே பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸில் மெமரி அதிகமாக எடுக்கக்கூடாது, மெமரி சேவ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு பர்பஸ்க்காக என்ன பண்ணுவோம்னா ஆக்சுவலி இந்த மாதிரி மெமரி வந்து ஒவ்வொரு டைப்பையுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி மெமரியை அவங்க என்ன பண்ணுவாங்க பெர்ஃபார்மன்ஸ்க்காகவும் மெமரி சேவ் பண்ணுறதுக்காகவுமே இந்த மாதிரி ஒரு டேட்டா டைப்ஸ் அவங்க பார்த்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் கூட சம் ப்ராஜெக்ட்ஸில் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் என்னென்னா அன்ஷார்ட். கைஸ் நம்மளுக்கு பெரிய ப்ளஸ் என்னென்னா விசுவல் ஸ்டுடியோவே நம்மளுக்கு சஜஷன் பண்ணதுன்னு பாருங்கள். இது என்ன பண்ணணுன்னா ஸோ இந்த இடத்துல இது மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ கைஸ் நீங்கள் இது ஒன்றா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இது என்ன பெரிய விஷயம், இது ஒரு விஷயமே இல்லை அந்த மாதிரி இருக்கும். ஆனால் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ரொம்பவே சின்ன விஷயம்தான் உங்களுடைய கூட பெரிய பெர்ஃபார்மன்ஸ் சேஞ்சஸே கொடுக்கும், பெரிய லெவலில் மெமரி ஆப்டிமைசேஷன் ரிசல்ட்டையுமே கொடுக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதனுடைய ரேஞ்ச் என்னென்னா -2147 483 648 to guys அவ்வளோ. இதில் மைனஸ்லேருந்து ஒரு வேல்யூ குறையும். இதுதான் எஸ்ஆர். இது எவ்வளோ மெமரி எடுக்குன்னா ஆக்சுவலாக 2 bytes எடுக்கும். ஓகே கைஸ், அதுக்கு அடுத்தது என்னென்னா இன்டிஜர். ஆக்சுவலாக நம்ம இன்டிஜர் பற்றி பார்த்துருக்கோம். இன்ட் இ ஈக்குவல் டு 10னே கொடுக்குறேன். இது என்ன மெமரி யூஸ் பண்ணோன்னா ஆக்சுவலாக 4 bytes. இது நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோம். கைஸ் இது நல்லா விஷயம் வச்சுங்க. நம்ம இந்த வேல்யூ யூஸ் பண்ணணும்னா 1024 வேரியபிளை யூஸ் பண்ணலாம் 1 KB மெமரியில். ஸோ அதுவே இதே யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஷார்ட்ஸ் அப்படின்னு ஒரு டைப் யூஸ் பண்ணிங்கன்னா 1024 பாதி, ஸோ 512 யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இது என்ன இருங்க. ஸோ 1 KB ஸ்பேஸை 1 KB 24 வேரியபிள். ஸோ இது எப்படின்னா ஒரு பஸ்க்குள்ளே 52 பேர் சீட் இருக்குன்னா ஆக்சுவலாக எஸ் பைட்டுன்றது ஒரு பஸ்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே என்ன பண்ணலான்னா அப்படி இல்லை 1 KB அப்படின்னு ஒரு பஸ்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க. ஆக்சுவலாக 1 KB ஈக்குவல் டு ஒரு பஸ்ஸுன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிங்க. ஆக்சுவலாக என்ன வீடியோ ஸ்லோவாக போகுதுன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. ஸோ இது எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். இதெல்லாம் யாருமே இவ்வளோ டெப்த்தாக சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ப்ராஜெக்டில். பெரிய ப்ராஜெக்டில் அந்த ப்ராஜெக்ட் க்ரோ ஆகும்போது நீங்கள் ஒரு சீனியர் ப்ராஜெக்ட்
மேனேஜராகவோ இல்லை டீம் லீடாகவோ இல்லை சீனியர் டெவலப்பராகவோ மாறும்போது இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். நீங்கள் பெரிய பெரிய இன்டர்வியூலாம் போனீங்கன்னா இந்த மாதிரி பர்டிகுலரான ஒரு சின்ன கான்செப்ட்லேருந்து டெப்த்தாக அவங்க போயிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அந்த டைமுக்குலாம் இதில் ரொம்ப யூஸ் ஆகும். அதனால தான் guys இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறோம். ஸோ 1 KB ஈக்குவல் டு ஒரு பஸ்ஸுனா இவங்க என்ன பண்ணலன்னா பைட்ஸாக இருந்தால் அதில் 1024 பேர் ஏறலாம். ஸோ எஸ் பைட்ஸாக இருந்தாலுமே 1024. அதுவே ஷார்ட்டாக இருந்தால் இதுக்குள்ளே எவ்வளோ பேர் தான் போக முடியும்னா 512 பேர். ஸோ கைஸ் இப்போது இன்டிஜராக இருந்தேன்னா 256 பேர் மட்டும்தான். ஒன்லி வேரியபிள் ஒன்லி. ஸோ இதுக்கான ரேஞ்ச் என்னென்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ 2 கோருக்கு போகும். -21427483648. ஸோ கைஸ் பிகினர்லாம் இருந்தீங்கன்னா இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷனாக உங்களுக்கு யாராச்சும் சொல்லி தருவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக நான் படிக்கும்போதுமே எனக்கு இந்த மாதிரி யாரும் சொல்லி கொடுத்ததில்ல. அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ டெப்த்தாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். கைஸ் நம்ம வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் கைஸ் நம்மளுடைய ரேஞ்ச். ஸோ அதுக்கப்புறம் யூனிட்னு ஒரு இருக்குது. ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் இன்னுமே டெப்த்தாக பார்க்க போனீங்கன்னா அன்சைன்ட் இன்ட் இதுவுமே ஆக்சுவலாக 4 பைட் தான். ஸோ இதுவுமே 4 பைட் தான். கைஸ் இது ஆக்சுவலாக 4 பைட்ஸ் தான். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா லாங் இருக்குது. ஆக்சுவலாக இது ரொம்ப நம்ம அதிகமாக இன்டிஜர் யூஸ் பண்ணுவதுன்னா இன்டிஜர் லாங் தான் மேஜராக ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணுறது. ஒரு சீனியர் லெவல் டெவலப்பரில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மெமரி ஆப்டிமைசேஷனுக்காக அதர் டைப்ஸுமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து ஒரு பிகினராகவே இருக்க போகிறீங்களா இல்லை ஒரு சீனியர் லெவலில் நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்களான்றது உங்கள் கான்செப்ட் உங்கள் கையில் தான் இருக்குது. எனக்கு ஒரு பிகினர் லெவல் போகுதுன்னா இந்த அளவு வீடியோவில் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். இல்லை நான் வந்து அட்வான்ஸாக இருக்கிற விஷயத்தையும் கற்றுக்க போகிறேன் அப்படின்னா நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஸோ பாருங்கள் லாங் இவ்வளோ கொடுத்துமே எரர் இல்லை. காய்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பாருங்க 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி 10 கோடி 100 கோடி ட்ரில்லியன் பில்லியன் போயிட்டே இருக்கு பாருங்க கைஸ். தட்ஸ் அ பவர் ஆஃப் லாங். ஸோ இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுல்ல எந்த மாதிரியான வேல்யூஸ் நம்ம அதில் ஸ்டோர் பண்ணுறோன்னு. இதுங்க உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாருங்கள் கைஸ். ஸோ நம்ம கொடுக்குற இன்க்ரிமெண்ட்ஸ் இவ்வளோ வேணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ கைஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் புரியுதில்ல. நான் இன்டிஜில் இவ்வளோ ஸ்டோர் பண்ண முடியும், யூனிட்டில் இவ்வளோ ஸ்டோர் பண்ண யூனிட்டில் லாங்கில் இவ்வளோ ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ கைஸ் உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் நீங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது வந்து ஆக்சுவலாக லாங் என்ன பண்ணணும்னா 8 பிட் எடுத்துக்கும். ஆக்சுவலாக 8 பைட் எடுத்துக்கும். அப்போது 256 பாதி இருங்க கால்குலேட்டர் இருக்குல்ல நம்ம கிளியர் கொடுப்போம். 8 பைட் டிவைடட் பை 1024 சாரி கேஸ் 1024 டிவைடட் பை 8 டிவைட் பண்ணால் 128. ஆக்சுவலாக ஸோ இது ஒரு பஸ்ஸாக இருந்துச்சுன்னா 128 பேர் தான் போக முடியும். ஸோ ஒரு கேபி அப்படின்னு ஒரு மெமரிக்குள்ளே 128 வேரியபிளை தான் ஸ்டோர் பண்ண முடியும் காய்ஸ். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஆக்சுவலாக இது ரெஃபரன்ஸ் டைப் இது வரைக்கும் நம்ம பார்த்தது. ஸோ
இன்னுமே இதில் என்ன இருக்குன்னா இதுங்க கைஸ் உங்களுக்கு இன்னுமே சொல்கிறேன். ஸோ அன்லாங் இருக்குது இன்னும். ஸோ எல்லா கைஸ் இதை விட எக்ஸ்ட்ரா போகும் கைஸ். கைஸ் பாருங்கள். ஓகே கைஸ், இதுதான் இன்டிஜரில் இருக்கிற டேட்டா டைப்ஸ். இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோன்னா ஆக்சுவலாக ஃப்ளோட்டுன்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரைஸ் இப்போது 10 ரூபா 50 காசு அப்படின்னு நம்ம சொல்கிறல, அதை எப்படி டிக்ளேர் பண்ணோம்னா ஃப்ளோட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 10 ரூபா 50 பைசா அப்படின்னு கொடுக்குறேன். ஆனால் எரர் கொடுக்குறேன். ஏன் கொடுக்குன்னா ஃப்ளோட்டுன்னு டிக்ளேர் பண்ணால் இங்கே எஃப் கொடுக்கணும். கைஸ் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நீங்கள் ஃப்ளோட் கொடுக்கும்போது இதை கொடுக்கலன்னா கண்டிப்பாக எரர் வரும். அதனால் இதை என்ன பண்ணுங்க, நீங்கள் மைண்டில் வச்சுட்டு கொடுங்க. ஏன் அப்படி கொடுக்குறாங்கன்னா இதுக்கப்புறம் டபுள்னு ஒரு டைப் இருக்குது. ஆக்சுவலாக டபுள் ப்ரைஸ். ஸோ சாரி கைஸ், வேரியபிள் எப்போ டிக்ளேர் பண்ணும்போதுமே இந்த கேமல் கேஸ் யூஸ் பண்ணுங்கள். இதை பற்றி நான் உங்களுக்கு ஃபர்தராக சொல்கிறேன். 1000 ரூபா 400 பைசா. ஸோ கைஸ் பாருங்களேன், இதுவே ரெண்டு விஷயமா இருக்குது. எப்படி ஒரு இன்டிஜருக்கும் லாங்குக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளோட்டுக்கும் டபுள் இருக்கிற டிஃப்ரெண்ட். ஸோ இதோடைய பைட்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் வந்து இன்டிஜரும் ஃப்ளோட்டும் சேம் 4 பைட்ஸ் எடுக்கும். இதெல்லாமே வேல்யூ டைப் தான். ஸோ கைஸ் இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா இது என்ன பண்ணுன்னா ஸோ டபுள் வந்து 8 பைட். ஸோ லாங்கும் டபுளும் ஒரே அளவு ஸ்பேஸ் எடுத்துக்கும். இன்டிஜரும் ஃப்ளோட்டும் ஒரே அளவு ஸ்பேஸ் எடுத்துக்கும். ஆக்சுவலாக இது என்னென்னா 8 பைட். ஓகே கைஸ், அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற இன்னும் டெசிமல் இருக்குது. டெசிமல் ஆக்சுவலாக டெசிமல் எதுக்காக யூஸ் பண்ணோன்னா 16 பிட்ஸ் ஃபினான்ஷியலாக யூஸ் பண்ணும். ஆக்சுவலாக ஆர் ஈக்குவல் டு பெரிய கால்குலேஷனுக்காக யூஸ் பண்ணும். டெசிமல் கைஸ் இது ஆக்சுவலாக 28-29 சிக்னிஃபிகேஷன் ஆக்சுவலாக அது சொல்லுவாங்க. டெசிமல் இருக்குது. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக டெசிமல் எவ்வளோ எடுக்குன்னா 16 பிட்ஸ் எடுக்கும் கைஸ். ஸோ 2 லாங்கு வேரியபிள் யூஸ் பண்ணுறது ஒன்று தான், ஒரு டெசிமல் யூஸ் பண்ணுறது ஒன்று தான். 16 பைட்ஸ். ஆக்சுவலாக இது லாங் வீடியோவாக போயிட்டு இருக்குது கைஸ். நான் இது ஸோ ஓகே கைஸ் 16 பைட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா முக்கியமான ஒரு டைப். ஸோ சார்னு இருக்குது. ஆக்சுவலாக சார் எவ்வளோ எடுக்குன்னா 2 பைட்ஸ் எடுக்கும். சார் லெட்டர் இதுக்குள்ளே என்ன பண்ணணுன்னா ஒரு லெட்டர் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். முக்கியமான கான்செப்ட் என்னென்னா டபுள் கோட்ஸ்க்குள்ளே இந்த வேல்யூஸை நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஸோ கைஸ் இது வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு கேரக்டர் இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணணுன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் படிக்கும்போது, ஒரு வேல்யூ லூப் பண்ணும்போது, ஒரு ஸ்ட்ரிங்கை லூப் பண்ணும்போதுலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. ஆக்சுவலாக இது 2 பைட்ஸ் தான் எடுக்கும். ஸோ சார் கேஸ் பாய் கொடுத்துட்டேன், மன்னிச்சிருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பூல் இருக்குது. ஸோ பூல் இது வெரி இம்பார்ட்டன்ட் டேட்டா டைப். நம்ம லாஜிக்கில் இது எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஒரு ஃபார் கண்டிஷன், இஃப் கண்டிஷன், ஃபார் லூப், இஃப் கண்டிஷன். லூப் பூல் யூஸ் பண்ணாமல் ஒரு என்டையர் ப்ராஜெக்டை பில்ட் பண்ண முடியுமான்னு தெரியாது. அந்த அளவு வந்து ப்ளே பண்ணுற ஒரு டேட்டா டைப் பூல். இது என்ன பண்ணுன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இல்லை ட்ரூ, அவ்வளோதான் இதை டிக்ளேர் பண்ணுவேன். ஃபால்ஸ் ஆர் ட்ரூ கைஸ், இது 2 மட்டும்தான் இதில் டிக்ளேர் பண்ணும். ஒன்று அது ட்ரூவாக இருக்கணும், இல்லை ஃபால்ஸாக இருக்கணும். ஸோ
ஸோ கைஸ் இவ்வளோதான். இது ஆக்சுவலாக என்ன பண்ணுன்னா பூலியன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆக்சுவலாக ஒரே ஒரு பைட் எடுத்துக்கும். இதுவும் ஷார்ட்டு 1 ஆக்சுவலாக. ஸோ கைஸ் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ நீங்கள் வெயிட் பண்ணி கடைசியாக பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ ரொம்பவே ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக இவ்வளோ டெப்த்தாக யாரும் இதை சொல்லி தருவாங்களான்னு தெரியல. நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஸோ இனிஷியல் டைமில் ஸோ இதெல்லாம் நானாக தேடி ட்ரை பண்ணி கற்றுக்கிட்ட விஷயம். அதனால் நான் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்பவே தேங்க்யூ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஸோ ஜஸ்ட் ½ hour வீடியோ போயிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.